என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அதான் உன் சாயம் வெளுத்து போச்சுல. இன்னும் என்ன சொல்லி எங்களை நம்ப வைக்க டிராமா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? நான் ஏன் டிராமா பண்ணணும்? இது சிவா என் கழுத்துல கட்டின தாலி தான். அதுதான் உண்மை. திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல, அப்ப நான் பொய் சொல்றேனா? ஷோ பாட்டி, நான் அப்படி சொல்லல. ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. ஆமா பாட்டி, அயிலியும் நானும் ஒரே ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கறோம். நாங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்போ நான் கோயில்ல பார்த்தது யார? அது எங்களுக்கு எப்படி பாட்டி தெரியும்? நீங்க சொல்ற மாதிரி எங்க கல்யாணம் கோவில்ல தான் நடந்தது. நான் தான் அயிலி கழுத்துல தாலி கட்டினேன். இத பாருங்க, நீங்க மத்தவங்களை ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்தணும்னு பார்க்காதீங்க. என்னை பத்தி இன்னும் சரியா தெரியல உங்களுக்கு. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி பாட்டி, நாங்க சொல்றதுதான் உண்மை. நீங்க எப்படி சமாளிச்சாலும் சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றது பொய். நான் உன் கழுத்துல நீயே தாலி கட்டிட்டத கண்ணால பார்த்தது சத்தியமான உண்மை. மரியாதையா எதுக்கு புருஷன் பொண்டாட்டின்னு பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. நீங்க சொல்லலைன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. நானா கண்டுபிடிச்சேன்னா அதுக்கான தண்டனை பெருசா இருக்கும், பாத்துக்கோங்க. பாட்டி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கோயில்ல பார்த்தது ஏன் வேற ஒரு பொண்ணா இருக்க கூடாது? என்ன இந்திரா, நான் சொல்றேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, அதுக்கு இல்ல பாட்டி. அயிலி எதுக்காக அவளுக்கே தாலி கட்டிக்கணும்? அதனாலதான். அதையே தான் நானும் கேக்குறேன். அவளே அவளுக்கு தாலி கட்டிக்கிட்டு 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு ஏன் இந்த வீட்டுல வந்து இருக்கணும்? நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் கோயில்ல பார்த்தது இவளதான். எனக்கு நல்லா தெரியும். அண்ணி, நானும் சத்தியம் பண்றேன், இந்த தாலியை என் கழுத்துல கட்டினது சிவாதான். சிவாதான் 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 சிவாதான். சரிங்க பாட்டி, நீங்க இவ்ளோ தூரம் உறுதியா சொல்றீங்க. அதே சமயத்துல அவங்களும் அவங்க சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு நாளைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன்.